அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆன் தமிழாக்கம். தொழுகிறது நம்ம அல்லா கிட்ட பேசுகிறோம், குரான் உதறது அல்லா நம்ம கிட்ட பேசுகிறான். அல்லா நம்ம கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும். இந்த குரானை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் சேர்க்கணும், எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. என்னுடைய ஆசையை அல்லா வெற்றியாக்கி தருவானாக. வாங்க குரானுக்குள்ளே போகலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா யூசுப் 12 பாகம் 13 வசனம் 64. அதற்கு யஹ்கூபாகிய அவர், இதற்கு முன்னர் இவருடைய சகோதரர் யூசுப் விஷயத்தில் நான் உங்களை நம்பி மோசம் போனது போல் அல்லாது இவர் விஷயத்திலும் நான் உங்களை நம்புவேனா? முடியாது. ஆகவே பாதுகாப்பவனில் அல்லாஹு மிக்க மேலானவன், மேலும் அவனே அருள் புரிவோருக்கெல்லாம் மிக்க அருளாளன் என்று கூறிவிட்டார். 65. இன்னும் அவர்கள் தங்கள் சாமான் மூட்டைகளை அவிழ்த்த பொழுது அவர்கள் கிரயமாக கொடுத்த பொருளை அவர்களிடமே திருப்பப்பட்டு விட்டதைக் கண்டு, எங்கள் தந்தையே, இன்னும் நாங்கள் எதை தேடுவோம்? இதோ நாம் கிரயமாக கொடுத்த பொருள் நம்மிடமே திருப்பப்பட்டு விட்டது. ஆகவே புன்யாமினையும் அழைத்து செல்ல அனுமதி தாருங்கள். நம் குடும்பத்திற்கு வேண்டிய தானியங்களையும் நாங்கள் வாங்கி வருவோம். எங்கள் சகோதரனையும் பாதுகாத்து வருவோம். அவருக்காகவும் ஒரு ஒட்டகச்சுமை தானியத்தை அதிகமாகவும் கொண்டு வருவோம். இவ்வாறு அவர்கள் அதிகமாக கொடுப்பது எளிதான தானிய அளவைத்தான் என்று கூறினார்கள். 66. அதற்கு உங்கள் யாவரையும் ஏதேனும் ஆபத்து சூழ்ந்து கொண்டாலன்றி நிச்சயமாக அவரை என்னிடம் கொண்டு வருவீர்கள் என்று அல்லாஹ்வின் மீது நீங்கள் யாவரும் எனக்கு உறுதிமொழி கொடுக்கும் வரை நான் அவரை உங்களுடன் அனுப்பவே மாட்டேன் என்று யாக்கூப் நபியாகிய அவர் கூறினார். ஆகவே அவர் அவ்வாறு அவருக்கு உறுதிமொழி கொடுக்கவே, அதற்கு அவர், நாம் பேசி கொண்டதற்கு அல்லாஹ்வே கண்காணிப்பவனாக இருக்கின்றான் என்று கூறினார். 67. இன்னும் அவர்களிடம், என் அருமை மக்களே, எகிப்தினுள் ஒரே வாசலில் நுழையாதீர்கள், வெவ்வேறு வாசலில் நுழையுங்கள். அல்லாஹ்விலிருந்து ஏற்படவிருக்கும் எந்த ஒன்றை விட்டும் உங்களை நான் தடுத்து விடவும் முடியாது. ஏனென்றால் சகல அதிகாரமும் அல்லாஹ்வை அன்றி வேறு எவருக்கும் இல்லை. உங்கள் யாவரையும் அவனிடமே ஒப்படைத்து முழுமையாக அவன் மீது நம்பிக்கை வைத்து விட்டேன். ஆகவே முழுமையாக நம்பிக்கை வைக்கின்றவர்கள் இவ்வாறே அவன் மீதே முழு நம்பிக்கை வைக்கவும் என்றார். 68. மேலும் அவர்களின் தந்தை அவர்களுக்கு கட்டளையிட்டவாறு அவர்கள் எகிப்தில் நுழைந்த பொழுது யாக்கூபுடைய மனதிலிருந்த ஒரு தேவையை அதை அவர் நிறைவேற்றிவிட்டார் என்பதை தவிர அல்லாஹ்விடமிருந்து ஏற்பட்டிருந்த எந்த ஒன்றையும் அவர்களை விட்டு அவர் தடுத்து விடுபவராக இருக்கவில்லை. மேலும் நாம் அவருக்கு கற்றுக் கொடுத்தவற்றில் நிச்சயமாக அவர் அறிவுடையவராக இருந்தார். எனினும் மனிதர்களில் பெரும்பாலோர் அதனை அறிய மாட்டார்கள். 69. மேலும் யூசுஃபிடம் அவர்கள் நுழைந்த பொழுது அவர் தன் சகோதரன் புன்யாமினை தனியாக அழைத்து தன்பால் ஒதுங்கிக் கொண்டு, நிச்சயமாக நான் தான் உன்னுடைய சகோதரன் யூசுப். ஆகவே எனக்கு இவர்கள் செய்தவற்றை பற்றி நீர் கவலைப்படாதீர் என்று இரகசியமாக கூறினார். அல்ஹம்துலில்லா. இன்றைக்கி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி நம்ம எவ்வளோ விஷயத்த நம்ம இந்த